வித்தின் 30 டேஸில் 50K மேக் பண்ணுற சேலஞ்சில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா டே 1 அது எப்படின்னு நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனு தேவைன்னு சொல்லிட்டு. அது கூட நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் ஒன்று தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைக்கு தான். சரி, இது ரெண்டு வச்சு மட்டுமே எப்படா 50,000 ரூபாய் சம்பாதிப்பேன் அதுவும் 30 நாள்லன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் நம்பர் இருக்கும். உங்ககிட்ட பைக் இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்களை கைடு பண்ண நான் இருக்கேங்க. சரி, டைரக்டாக மேட்ருக்கு வந்துடுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் தேவை. உங்ககிட்ட ஓன் வெஹிக்கலே இருந்தாலும் ரெண்ட் எடுக்கிறது பெஸ்ட். ஏன்னாக்கா நம்ம பர்சனல் யூஸுக்கு வச்சுன்னுக்கிற வண்டி டேமேஜ் ஆக வாய்ப்பே இருக்கு. அதுவும் நம்ம ஊர் ரோடுக்கா. ஐயையோ, இவ்வளோ விஷயத்தையும் சொன்ன பிறகு இந்த மண்டியில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி நீங்கள் வில்லேஜில் இருந்தால் வேலைக்கே ஆகாதுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டியில் இருக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் என்ன ஜாப்பு பண்ண போகிறேன்னு. டெலிவரி ஜாப்பு தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. நீ என்னடா புதுசாக சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற பின்விளைவுகள் தெரியாமல் நிறையா பேர் இந்த வேலைக்கு குதிச்சு நான் பார்த்துக்கிறேன். அது இல்லாமல் ஜாஸ்தி பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க பார்ட் டைமில் இந்த மாதிரி ஒரு ஜாப் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ, நான் படிக்கிறேன், நான் காலேஜுக்கு போகிறேன், உங்களை மாதிரி இருக்கிறவங்கள தான் நான் கைடு பண்ண வந்துக்கிறேன். ஸோ இந்த 30 டேஸ் பயணத்தில் நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா பைக்கும் இருக்குது, ஆண்ட்ராய்டு ஃபோனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி தேவை. நான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஏன்னாக்கா அரௌண்டு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மட்டும் தான் ஆர்டர்ஸ் வரும். இதே ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணால் வேறு ஊருக்கு இட்டுன்னு போய் விட்டுரும். சரி ப்ரோ, அந்த எலக்ட்ரிக் பைக் ரெண்ட் மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்மள மாதிரி டெலிவரி பர்சன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண நிறையா கம்பெனி அவங்களோட வாசலை திறந்து வச்சு காத்து நிற்குது. அது என்னன்னு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்.